அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒன்லி த பிரேவ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவோட அரிசோனா மாநிலத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தின் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் தான் இது. கிரானைட் மவுண்டன் ஹாட்ஸ்பாட் என்ற மாவீரர்களின் தியாகத்தையும் அமெரிக்கா வரலாற்றையே மிக கொடூரமான காட்டுத்தீ விபத்து ஒன்றையும் இப்படம் விவாதிக்கிறது. எரிக் மார்ஷ் உள்ளூர் க்ரூ 7 தீயணைப்பு குழுவின் தலைவராக இருக்கிறார். தன் குழுவை உயரிய டைப் 1 ஹாட்ஸ்பாட் குழுவாக மாற்ற வேண்டும் என்பதே இவரது பெரிய கனவு. ஹாட்ஸ்பாட் தகுதி கிடைத்தால் மட்டுமே பிற மாநில அதிகாரிகளின் அனுமதிக்காக காத்திருக்காமல் நேரடியாக காட்டுத்தீயை முன்வரிசைக்கு சென்று போரிட முடியும். ஒரு காட்டுத்தீயின் போது தீ குடியிருப்பு பகுதியை நோக்கி நகரும் என்று எரிக் சரியாக கணிக்கிறார். ஆனால் வெளிப்புற குழுவினர் இவரது எச்சரிக்கையை புறக்கணிக்கிறார்கள். இதனால் தீ பரவுகிறது. தன் குழுவிற்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தால் மட்டுமே தங்களால் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்பதில் எரிக் உறுதியானார். இன்னொரு படம் பார்த்தா பிராண்டன் கடுமையான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறான். தனது முன்னாள் காதலி நடடி கர்ப்பமாக இருப்பதை அறிந்தும் பிறகவும் தன் மகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க க்ரூ 7 குழுவில் சேர விண்ணப்பிக்கிறான். பிராண்டனின் பழைய வாழ்க்கையை அறிந்த மேக் போன்ற உறுப்பினர்கள் எதிர்த்த போதிலும் முன்னாள் போதை அடிமையான எரிக் பிராண்டின் மாற்றத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறான். கடுமையாக உடற்பயிற்சிகள், மலையேற்றங்கள் மற்றும் கடினமான பயிற்சிகள் மூலம் பிராண்டன் தன் திறமையை நிரூபித்து சக வீரர்களின் அன்பையும் மரியாதையும் பெறுகிறான். ஒரு காட்டுத்தீயின் போது எவல்யூஷன் என்ற தணிக்கையாளர் முன்னிலையில் இக்குழுவின் திறன் சோதிக்கப்படுகிறது. எரிக் எடுக்கும் துணிச்சலான உக்திகள் தொடக்கத்தில் தணிக்கையாளருடன் காரசாரமான விவாதங்களை ஏற்படுத்துகின்றன. எரிக்கின் திட்டம் வெற்றி பெறுகிறது. க்ரூ 7 குழு அதிகாரப்பூர்வ சான்றிதழ் பெறுகிறது. அமெரிக்க வரலாற்றிலே ஒரு உள்ளூர் நகராட்சி குழு ஹாட்ஸ்பாட் தகுதி பெற்றது இதுவே முதல் முறையாகும். இவர்கள் தங்கள் குழுவிற்கு கிராண்ட் மவுண்டன் ஹாட்ஸ்பாட் என்று பெயரிடுகிறார்கள். நாடு முழுவதும் காட்டுத்தீயை அணைக்க தொடர்ந்து பயணிப்பதால் வீரர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது. எரிக் மனைவி அமண்டா தன் கணவர் எப்போதும் தீயணைப்பு பணியிலே மூழ்கியிருப்பதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கவலையடைகிறார். குழந்தை பெற்றுக்கொள்வது மற்றும் குடும்ப வாழ்க்கை குறித்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. பிராண்டன் நடடியுடன் இணைந்து தன் மகளுடன் ஒரு நல்ல தந்தையாக மாறுகிறான். மகள் வளர்வதை பார்க்க விரும்புவன் இந்த சீசனோடு ஹாட்ஸ்பாட் பணியிலிருந்து விலகி ஆபத்து குறைந்த சாதாரண தீயணைப்பு பணிக்கு செல்ல விரும்புவதாக எரிக்கிடன் கூறுகிறான். ஜூன் 28, 2023 யார்னேட் பகுதிக்கு அருகில் மின்னல் தாக்கியதால் பயங்கரமான காட்டுத்தீ ஏற்படுது. அதை தடுக்க கிரானைட் மவுண்டன் ஹாட்ஸ்பாட் களமிறங்குறாங்க. வானிலை மற்றும் தீயின் திசையை கண்காணிக்க பிராண்டன் அருகில் உள்ள மற்றொரு மலைக்குன்றிற்கு அனுப்பப்படுகிறான். காற்று காரணமாக தீயின் திசை திடீரென மாறி பிராண்டனை நோக்கி மிக வேகமாக பரவுகிறது. சக வீரர்கள் ஜெஸ்ஸியின் உத்தரவின் பேரில் பிராண்டன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுகிறான். மீட்பு வாகனம் மூலம் தப்பித்து வருகிறான். புயல் காற்று தீயை எஞ்சிய 19 ஹாட்ஸ்பாட் வீரர்களை நோக்கி திரும்புகிறது. அவர்கள் தப்பிக்கும் வழி அடைக்கப்படுகிறது. அவர்கள் தீயை தடுக்க முயன்ற முயற்சியும் ஒரு தீயணைப்பு விமானம் தவறாக தண்ணீரை ஊற்றியதால் வீணாகிறது. தப்பிக்க வேறு வழியில்லாமல் எரிக் தன் குழுவை அக்னி தடுப்பு ஃபயர் ஷெல்டர்ஸ் நிழற்குடர்களை வெப்பத்தை பிரதிபலிக்கும் மெல்லிய கவசங்களை விரித்து தரையில் படுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடுகிறார். 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையுள்ள தீயின் ஜுவாலையை அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. தீ கடந்து சென்ற பிறகு அந்த பகுதியை சாம்பலாகி கிடக்கிறது. மீட்பு ஹெலிகாப்டர் அங்கு வந்து பார்க்கும்போது அந்த 19 வீரர்களும் பயன்படுத்திய ஃபயர் ஷெல்டர் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் கருகி போயிருந்தன. 19 வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர். தன் சகோதரர்கள் இறந்தபோது தான் மட்டும் உயிரோடு இருந்ததற்காக குற்ற உணர்ச்சியிலும் துயரத்திலும் பிராண்டன் துடிக்கிறான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காத்திருக்கும் இடத்திற்கு அவன் அழைத்து வரப்படுகிறான். குழுவில் ஒருவர் மட்டும் பிழைத்துள்ளார் என்ற செய்தி குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவர் யார் என்று கூறப்படவில்லை. பிராண்டன் தனியாக நடந்து வருவதை பார்த்ததும் தங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துவிட்டார்கள் என்ற கசப்பான உண்மையை உணர்ந்த குடும்பத்தினர் கதறி அழுகிறார்கள். உடைந்து போகும் பிராண்டனை எரிக்கின் மனைவி அமண்டா கட்டி அணைத்து ஆறுதல் கூறுகிறார்கள். ஜூன் 30, 2013 அன்று உயிர் தியாகம் செய்த கிராண்ட் மவுண்டன் ஹாட்ஸ்பாட் குழுவின் 19 உண்மையான மாவீரரின் புகைப்படங்கள் மற்றும் அஞ்சலியுடன் திரைப்படம் முடிவடைகிறது. சில ஆண்டுகள் பிறகு பிராண்டன் தன் மகளை முன்பு தன் குழுவினர் காப்பாற்றிய ஒரு பெரிய மரத்தின் அடியில் அழைத்து சென்று தன் சகோதரரின் நினைவுகளை அவளுக்கு நினைவு கூறுகிறான். நன்றி.